இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, காந்திய தொண்டர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தியடிகளின் நினைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக திராவிடர் கழகத்திற்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொது வாழ்வில் தீவிரமாக ஈடுபட தொடங்கி ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரையில் நான் காந்தியின் பிறந்த நாளிலும் கலந்து கொண்டதில்லை, நினைவு நாளிலும் கலந்து கொண்டதில்லை. முதல் முறையாக இன்று காலை நடந்த நிகழ்விலும் இன்று மாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்விலும் தான் நான் கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். தேவையின் அடிப்படையில், தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு நான் இந்த களத்திற்கு, இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு மிக நன்றாக தெரியும், காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடு உண்டு, கருத்து மோதல் உண்டு என்பது. வட்டமேசை மாநாட்டில் 2 தலைவர்களும் ஒருவருக்கொருவர் கருத்து ரீதியாக மோதிக்கொண்டார்கள் என்பது வரலாறு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இதர சிறுபான்மை மக்களுக்கும் இரட்டை வாக்குரிமை உள்ள தனி வாக்காளர் தொகுதி முறையை வெள்ளையர் ஆட்சியின் போது வழங்கியவுடன் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி காந்தியடிகள் எரவாடா சிறைச்சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை, சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார். எரவாடா சிறைச்சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டம் தொடங்கியதும் நாடே கொந்தளிப்புக்குள்ளானது. தமிழகத்திலிருந்து ராஜாஜி அவர்கள் ஓடோடி போய் காந்தியடிகளை சந்தித்தார். இந்தியாவின் மிக முக்கிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் காந்தியடிகளை சென்று சந்தித்தார்கள். நீங்கள் எடுத்த முடிவு சரிதானா? நீங்கள் இப்படி ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொள்வது நியாயம்தானா? அதுவும் சாகுமுறை என்று அறிவித்துவிட்டு நீங்கள் இப்படி கிடப்பது முறைதானா? இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று அவரை வற்புறுத்திய நேரத்தில் அவர் பிடிவாதமாக இருந்தார். அந்த நேரம் வெள்ளையர்கள் உட்பட அத்தனை பேரும் ஒரு திசையை நோக்கி விரலை நீட்டினார்கள். காந்தியடிகளை காப்பாற்ற வேண்டுமானால் இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதி முறையை இங்கிலாந்து பேரரசு, வெள்ளை அரசு திரும்ப பெற வேண்டுமானால் நீங்கள் சந்திக்க வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியது அம்பேத்கர் அவர்களை என்று வெள்ளைக்காரன் அன்றைக்கு விரல் நீட்டி காட்டினார். அந்த நேரத்தில் பலரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து காந்தியடிகளின் உயிரை காப்பாற்ற வேண்டும், நீங்களும் பிடிவாதம் செய்யாதீர்கள், உடனடியாக வந்து காந்தியாரை சந்தியுங்கள் என்று அவரை வற்புறுத்தினார்கள். இந்த நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன பதில் அவருக்கு இருந்த கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் மீதும் காந்தியடிகளின் மீதும் அவருக்கு இருந்த முரண்பாடுகளை வெளிப்படுத்துவதாக இருந்தது. என்றாலும் காந்தியடிகளின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் எரவாடா சிறைச்சாலைக்கு நேரடியாக போனவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி 2 பேரும் சந்தித்துக் கொண்ட அந்த நிகழ்வு இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. 2 பேருக்கும் இடையிலே மிகப்பெரிய அனல் வீசும் விவாதம் நடைபெற்றது. நேருக்கு நேராக காந்தியடிகளை பார்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்டார், காந்திஜி அவர்களே, நீங்களும் காங்கிரஸ் கட்சியும் இந்த மண்ணில் தலைவிரித்தாடும் சாதி கொடுமைகளுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? தீண்டாமையை ஒழிப்பதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? பெரும் பெரும் பண்ணையார்களை எல்லாம் கதர் சட்டை அணிந்து கொண்டு காங்கிரசுக்கு வாருங்கள் என்று சொன்னீர்களே, ஆனால் தீண்டாமையை கடைபிடிக்காதவனைத்தான் காங்கிரஸில் சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னீர்களா என்றெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளை பார்த்து கேட்டார். இப்படி காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் அந்த சந்திப்பு மிகப்பெரிய ஒரு கருத்து மோதலாகத்தான் அமைந்தது.
காந்தியடிகளின் வேண்டுகோளை புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன கேட்டார் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பார்த்து, வெள்ளைக்காரன் நம்மை பிரித்து ஆளுகிறான், இந்து மதத்தை சீர்குலைக்க பார்க்கிறான், தாழ்த்தப்பட்டவர்களை இந்து மத அடுக்கிலிருந்து பிரித்துவிட துடிக்கிறான், டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறான். இதற்கு நீங்கள் உடன்படக்கூடாது. உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நாம் பேசிக்கொள்வோம். தீண்டாமையை ஒழிப்பதற்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரசியல் உரிமைகளை பகிர்ந்தளிப்பதற்கோ நாம் பேசுவோம். ஆனால் இந்த கோரிக்கையை கைவிட்டு விடுங்கள் என்று காந்தியடிகள் கேட்டபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்து விடுகிறார். ஒரு நாள் 2 நாள் ஆனது, 2 நாள் 3 நாள் ஆனது, 3 நாள் 4 நாள் என்று அவருடைய உண்ணாநிலையற போராட்டம் 4 நாள் தொடர்ந்தது. நாடே கொந்தளித்தது. காந்தியடிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த நேரத்தில் மனம் விலகினார், வருந்தினார். காந்தியடிகளோடு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 1930 கையொப்பமிட்டார். அதுதான் பூனா ஒப்பந்தம். இப்படி காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய கருத்து முரண்கள் உண்டு, மோதல்கள் உண்டு. கடைசி வரையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஜவஹர்லால் நேரு பிரதமராக பதவியேற்ற போது அவர் எதிராக இருந்தாலும் விமர்சித்தாலும், காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தாலும், காந்தியடிகளை விமர்சித்தாலும், நேருவை விமர்சித்தாலும் கூட அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அழைத்து, உங்களை போன்ற அறிவு மிக்கவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள் எங்களுடைய அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று அழைத்து அமைச்சரவையில் அமர வைத்தார். எனக்கு சூட்டப்பட்டிருக்கிற இந்த மகுடத்தில் மின்னும் மாணிக்க கல்லாய் ஒளிர்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று ஜவஹர்லால் நேரு அன்றைக்கு பாராட்டினார். இப்படி காங்கிரசுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்தன. அந்த அமைச்சர் பதவியை சில காலத்தில் அவர் அதை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார். இதுவெல்லாம் வரலாறு. காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் முரண்பாடு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகள் நிலவிய காரணத்தால் தான் எங்களை போன்றவர்கள் காந்தியடிகளின் பிறந்த நாளிலும் பங்கேற்றதில்லை, நினைவு நாளிலும் பங்கேற்றதில்லை. ஆனால் இன்றைக்கு ஏறி இருக்கிறோம், இந்த வேலையில் ஏறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது, ஒரு வரலாற்று கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த தேசத்தை மதவெறி பிடித்த பாசிச கும்பலிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்கிறது. என்றைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களானாலும் சரி, அல்லது இன்றைக்கு அவருடைய கொள்கைகளை ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி, காந்தியடிகளை அடிகள் என்று அழைத்துதான் நாங்கள் அவருக்குரிய மரியாதையை வழங்குகிறோம். அவருடைய தியாகத்தை போற்றுகிறோம். அவர் தீண்டாமையை ஒழிப்பதற்காக மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டுகிறோம். அது வெற்றி பெற்றதா வெற்றி பெறவில்லையா என்பது வேறு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஹரிஜன் என்று பெயர் சூட்டினார். விஷ்ணுவின் பிள்ளைகள், கடவுளின் குழந்தைகள், இவர்களை நீங்கள் தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லக்கூடாது. இவர்களுக்கு நான் பூணூல் போடுகிறேன் என்று பூணூல் மாட்டி இவர்களையும் நாங்கள் உயர் சாதி என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்தவர் காந்தியடிகள். நாடு முழுவதும் கோவில்களை எல்லாம் திறந்து விடுங்கள், தலித் மக்கள், இந்த ஒடுக்கப்பட்ட தீண்டப்படாத மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பை தாருங்கள் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தவர் காந்தியடிகள். ஹரிஜன் என்கிற பெயரிலேயே ஒரு ஏடு தொடங்கி அதில் கட்டுரைகளை தீட்டியவர். இப்படி அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் கடைசி வரையில் சமரசம் ஏற்படவில்லை. ஆனாலும் அவர் செய்த தியாகத்தை, அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. உலக தலைவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். இந்தியா என்றால் அது காந்தியின் தேசம் என்று இன்றைக்கு உலகமே ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. யாரும் மறுக்க முடியாது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் காந்தியடிகளின் தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் இந்த தேசத்திற்கு நாம் காந்திஸ்தான் அல்லது காந்தி தேசம் என்றே பெயர் சூட்டலாம் என்று சொன்னார். காந்தியடிகளோடு தந்தை பெரியாருக்கு முரண்பாடு உண்டு. காங்கிரஸ் கட்சியை விட்டு 1925 அவர் வெளியேறிய பிறகு காந்தியடிகளை பல இடங்களில் விமர்சித்திருக்கிறார்.
முரண்பட்டிருக்கிறார். மதம் சார்ந்த அடிப்படையில் தான் இந்து மதத்தை அவர் நம்பினார். இந்து மதத்தின் மீது அவருக்கு தீவிர பற்று உண்டு. இந்து மதத்தை பலவீனப்படுத்திவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். அந்த ஒன்றில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் காந்தியடிகளோடு முரண்பாடு. அந்த ஒன்றில்தான் இந்த மாபெரும் தலைவர்களுக்கு சிக்கு. அப்படிப்பட்ட காந்தியடிகள் இந்த மண்ணில் சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அவரை சுட்டுக் கொண்டது யார்? இங்கே எல்லா தலைவர்களும் சுட்டிக்காட்டினார்கள். நாத்ராம் கோட்சே. யார் அந்த ஆள்? இந்து சபாவில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்துத்துவ கொள்கைகளை உள்வாங்கி ஒரு மதவெறியராக வளர்க்கப்பட்டவர். யார் உருவாக்கிய இந்து சபா? விநாயக் தாமோதர் சவார்கர், வி டி சாவர்கர். அவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளோடு முரண்பட்டதை போல காந்தியடிகளோடு முரண்பட்டு நின்றவர் வீர சவார்கர். ஆனால் இரண்டு பேருடைய முரண்பாடுகளுக்கும் வேறுபாடும். இந்திய தேச விடுதலைக்காக அஹிம்சா வழியில் போராட வேண்டும் என்று கருத்துக் கொண்டிருந்தவர் காந்தியடிகள். ஆனால் வீர சவார்கர் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்த வேண்டும், ஆங்கிலேயர்களை துப்பாக்கி கொண்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று கருத்துக் கொண்டிருந்தவர். அதனால் வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்டு அந்தமான் செல்லுலார் சிறையிலே சிறைப்படுத்தப்பட்டு 14 ஆண்டுகள் கழித்து வெள்ளைக்காரன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்தவர், விடுதலை பெற்று வந்தவர். வெளியே வந்தால் நான் அரசியல் மேடையில் ஏற மாட்டேன், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பேச மாட்டேன், நான் உண்டியன் வேலை உண்டு என்று இருப்பேன் என்று அந்தமான் அந்த செல்லுலார் சிறையில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்த பிறகு மகாராஷ்டிர மாநிலத்தில் ரத்னகிரி நகரத்திலே அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயர்தான் ரத்னகிரி இந்து சபா. அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவன் தான் இந்த கோட்சே, நாதுராம் கோட்சே. மராத்தி மொழியிலே நாது என்றால் மூக்குத்தி என்று பொருளாம். அவர் ஒரு பார்ப்பன குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய குடும்பத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் இறந்துவிடும், இருக்காது என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. இவன் முதலாக ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்ததும் இவன் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு மூக்கு குத்தி விட்டார்களாம். அவருடைய உண்மையான பெயர், இயற்பெயர் ராமச்சந்திரன், மூக்குத்தி ராமச்சந்திரன். அதனுடைய சுருக்கம் தான் நாதுராம். ராமச்சந்திரன் என்பதனுடைய சுருக்கம் ராம். மூக்குத்தி குத்தி கொண்டதனால் நாத்து, மராத்தி மொழியிலே நாத் என்றால் மூக்குத்தி என்று பொருள். ஆக அந்த மூக்குத்தி ராமச்சந்திரன் படிப்பிலே கவனம் செலுத்தாமல், வேலை தேடாமல், குடும்பத்தால் வெறுக்க பெற்று வீதியிலே தெரிந்து கொண்டிருந்த நிலையில் இவருடைய நட்பு கிடைக்கிறது, சாவர்கருடைய நட்பு கிடைக்கிறது. சாவர்கர், நாம் எல்லாம் இந்துக்கள், இந்த தேசம் இந்து தேசம், இதை இந்துக்கள் மட்டும்தான் ஆள வேண்டும், இந்துக்கள் மட்டும்தான் இந்த தேசத்தின் ஆளும் வர்க்கமாக இருக்க வேண்டும் என்கிற வெறியை ஊட்டிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அவர்களிலே தீவிரமானவர்கள் தான் அந்த நாராயண் ஆப்தே என்பவனும் இந்த நாதுராம் கோட்சே என்பவன். அந்த அமைப்பில் இருந்து வளர்ந்தவர்கள் 1948 ஜனவரி 30ஆம் நாள் காந்தியடிகள் கொல்லப்பட்டார் என்றால் திடீரென்று அன்றைக்கு அவர் சுட்டுக் கொள்ளவில்லை. 1934 முதல் முயற்சி நடந்திருக்கிறது. 1934 பாகிஸ்தான் பிரிவினை அடையவில்லை. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது என்றால் முதல் நாள் பாகிஸ்தான் தனியே பிரிக்கப்பட்டது. 47 தான் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. அதுவும் ஆகஸ்ட் 14ஆம். பாகிஸ்தானை பிரிப்பதற்கு காந்தி காரணமாக இருந்தார், அதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்பது ஒரு கருத்து. 1934 அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள், வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள்.
பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்ற காரின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள். ஆனால் நல்ல வேளை அந்த காரிலே அவர் செல்லவில்லை. சற்று காலம் தாழ்ந்து சென்ற இன்னொரு காரில் தான் அவர் போயிருக்கிறார். அதனால் 34 அவர் தப்பி இருக்கிறார். அதை வீசியவர்கள் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், இந்த கருத்தை உள்வாங்கிய கும்பல். அப்படிப்பட்ட அந்த முயற்சி 34க்கு பிறகு 10 ஆண்டுகள் அமைதியாக இருந்து 44 தொடங்கி இருக்கிறது. 44 ஒவ்வொரு ஆண்டும் பல முறை அவரை கொலை செய்வதற்கு முயற்சி நடந்திருக்கிறது. 6-7 முறை நடந்திருக்கிறது. ஆனால் காவல்துறை அந்த கோட்சேவை கைது செய்யவில்லை. பலமுறை பிடிபட்டிருக்கிறான். பிடிபட்ட போதும் அவன் நோக்கத்தை சொல்லி இருக்கிறான். அவனை சிறைப்படுத்தவில்லை. அலட்சியமாக இருந்தார்களா அல்லது அதிகாரிகளும் இன்றைக்கு எப்படி எக்கச்சக்கமான அதிகாரிகள் காவல்துறையிலும் அல்லது வருவாய்த்துறையிலும் IAS IPS அதிகாரிகள் எல்லாம் RSS கருத்துக்களை உள்வாங்கிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அன்றைக்கு அப்படிப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. காந்தியடிகளை கொலை செய்கிற முயற்சியில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கான ஒரு முனைப்பு காட்டவில்லை. ஆனாலும் காந்தியடிகளின் பிடிவாதமும் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. பிடிவாதம் என்று சொன்னால் அவர் கொண்டிருந்த அகிம்சை கருத்திலே அவருக்கு ஒரு பிடிவாதம் இருந்திருக்கிறது. உங்களை சுற்றி கொலை முயற்சி நடக்கிறது, ஆகவே பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொள்ள வருகிறவர்கள் எல்லாம் பரிசோதித்துதான் அனுப்புவோம் என்று ஒரு உயர் போலீஸ் அதிகாரி கேட்டபோது முடியாது என்று மறுத்திருக்கிறார். அன்றைக்கு கொலை நடந்த அன்றைக்கு கூட உங்களை குறிவைத்திருக்கிறார்கள். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு குறிவைத்து அது தப்பித்திருக்கிறது. அன்றைக்கு பிடிபட்டவன் மதன்லால் என்பவன். அவன் பிடிபடும் போதே சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான் என்றால் அவன் மீண்டும் வருவான், மீண்டும் வருவான். அவன் வருவான் என்றால் யாருக்கும் தெரியவில்லை. இந்த இந்துத்துவ கொள்கையை உள்வாங்கிய மதவெறியன் மீண்டும் வருவான் என்று அவர் முழங்கி இருக்கிறார். மதன்லால் அவனைத்தான் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஜனவரி 30ஆம் தேதி காந்தியடிகள் கொல்லப்பட்டிருக்கிறார். காந்தியடிகளின் தோற்றத்தை பார்த்தால், காந்தியடிகளின் பேச்சை கேட்டால், காந்தியடிகளின் அணுகுமுறையை பார்த்தால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்காவது வருமா? அவருடைய தோற்றம் ஒரு சன்னியாசி தோற்றம், மெலிந்த உருவம், குழந்தை போன்ற அணுகுமுறை, யாரையும் பழிவாங்க வேண்டும் என்கிற வெறி உணர்ச்சி இல்லாத ஒரு பார்வை, வன்முறையின் மீது ஈடுபாடு இல்லாத ஒரு நோக்கு. அப்படிப்பட்ட காந்தியடிகளையே சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் நமக்கும் என்ன நிலை என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தேசத்தின் தந்தை, உலகமே போற்றுகிற ஒரு அஹிம்சா மூர்த்தி, அஹிம்சை வழியில் விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவர், அதன் அடிப்படையில் சிறப்பாக அந்த போராட்டங்களை வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவர், அவருடைய அஹிம்சை போராட்டத்திற்கு வெள்ளைக்காரன் அஞ்சக்கூடிய அளவுக்கு அஞ்சாமை திறம் படைத்தவர். காந்தியடிகளையே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒருவனுக்கு நெஞ்சம் கல் நெஞ்சமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் சாதாரண அப்பாவி மக்களுக்கு என்ன நிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கோட்சே என்ன சொல்லியிருக்கிறான்? இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு எங்களின் நோக்கம், எங்களின் இறுதி இலக்கு அகண்ட பாரதம். அதுதானே இன்றைக்கும் RSS முழக்கமாக இருக்கிறது. அகண்ட பாரதம் என்றால் என்ன? அகண்ட பாரதம் என்று சொன்னால் பாகிஸ்தானையும் பாரதத்திலே சேர்ப்போம், ஆப்கானிஸ்தானையும் பாரதத்திலே சேர்ப்போம் என்பதுதான் RSS இயக்கத்தினுடைய நோக்கம். அதுவும் இந்தியா தான், அதுவும் பாரத் தான். பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு விட்டது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை பாரதத்தில் இணைப்போம், அதுதான் அவருடைய நோக்கம். அந்த கருத்துக்களை இன்றைக்கு பிஞ்சு உள்ளங்களிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பார்கள். நரேந்திர மோடி ஆட்சி செய்வதால் நரபலி சாமியார்கள் ஆட்டம் போடுகிறார்கள். ஆளுக்கு ஒரு அறிவிப்பு, நாளுக்கு ஒரு அறிக்கை, ஆளுக்கு ஒரு எச்சரிக்கை, ஆளுக்கு ஒரு சவால். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் செக்யூலர் சோசலிசம்,
செக்குலரிசம், சோசலிசம், இந்த மதசார்பின்மையையும் சமதர்மத்தையும் எடுத்துவிட வேண்டும். உலக நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களிலேயே மிக உயர்ந்த சட்டமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் கருதப்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியதால் அது சிறப்பானது என்ற பொருளில் நான் சொல்லவில்லை. அதுவும் ஒரு காரணம் என்றாலும் கூட இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ள சிறப்பு, இது ஒரு செக்குலர் ஸ்டேட், டெமோக்ராட்டிக் ஸ்டேட், சோசியலிஸ்டிக் ஸ்டேட். ஒரு ஜனநாயக நாடு, ஒரு சமதர்மம் நிறைந்த நாடு, அதைவிட மதசார்பின்மை கொள்கையை கொண்ட ஒரு தேசம் அரசியலமைப்பு சட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதசார்பின்மை என்றால் யாரும் எந்த மதத்தையும் உருவாக்கலாம், யாரும் எந்த மதத்தையும் இருக்கலாம், யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம், யாரும் எந்த நம்பிக்கையும் பெற்றிருக்கலாம். ராமனின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், கிருஷ்ணனின் மீது நம்பிக்கை இருக்கலாம், இயேசு பெருமானின் மீது நம்பிக்கை இருக்கலாம், நபிகள் மீது நம்பிக்கை இருக்கலாம், உருவ நம்பிக்கையும் இருக்கலாம், அருவ நம்பிக்கையும் இருக்கலாம், குறி சொல்லுவதையும் நீ நம்பலாம். எப்படி வேண்டுமானாலும் அது நம்பிக்கை. அரசு எந்த மதத்தையும் உயர்த்தி பிடிக்காது, எந்த மதத்தையும் சார்ந்திருக்காது. அரசாங்கத்திற்கு எந்த மதமும் சொந்த மதம் இல்லை. எல்லா மதமும் இந்த தேசத்தில் அனுமதிக்கப்படுகிறது, எல்லா மதங்களின் உணர்வுகளும் மதிக்கப்படுகிறது என்பதுதான் செக்குலரிசம். சிங்களவர் இந்த நாட்டில் அரச மதமாக பௌத்தத்தை அறிவித்திருக்கிறார். சீனா இந்த நாட்டினுடைய அரச மதமாக பௌத்தம். அரபு நாடுகள் எல்லாம் இந்த நாட்டில் அரச மதங்களாக, அரச ஸ்டேட் ரிலிஜன், அரச மதங்களாக இஸ்லாம் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லிம், பைபிள், குர்ஆன் இவற்றை அரச புனித நூல்களாக அறிவித்திருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு நாடு எந்த மதத்தையும் அரச மதமாக அங்கீகரிக்காமல் அனைத்து வேற்றுமைகளிலும் ஒற்றுமை காணக்கூடிய அளவுக்கு எல்லா மதங்களையும் போற்றக்கூடிய பெருந்தன்மை வாய்ந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை பெற்றிருக்கிற நாடு உண்டு என்றால் அது இந்திய தேசம்தான். இதை அரங்கேற்றம் செய்கிற போது செக்குலரிசம் என்கிற சொல்லாட்சி அந்த பிரியாம்பிளில் இல்லை என்கிற காரணத்தால் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் முதல் பிரதமராக இருந்த போது மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த சொல் இணைக்கப்பட்டது. செக்குலர் என்கிற சொல் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முன்னுரையிலே அது இணைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? 2023க்கு பிறகு இந்தியாவில் யாரும் ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது. 2023க்கு பிறகு இந்தியாவில் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. கர்வாப்சி என்கிறார். 10 ஆண்டு காலம் யூபிஏ ஆட்சி நடந்தது. சோனியா காந்தி அம்மையாருடைய தலைமையில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நடந்தது. எவனாவது வாலாட்ட முடிந்ததா? கோட்சேவுக்கு சிலை வைப்போம் என்று எவனாவது சொல்ல முடிந்ததா? கோட்சேவுக்கு கோயில் கட்டுவோம் என்று யாராவது சொன்னார்களா? நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்று 6 மாதம் கூட ஆகவில்லை. நாடு முழுவதும் இந்த கொந்தளிப்பு. பாபர் மசூதி என்பது இந்த தேசத்தின் அவமான சின்னம் என்கிறார்கள். தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிற இடத்திலே இந்து கோவில் இருந்தது என்கிறார்கள். வரலாற்றை இன்னும் நாம் ஆழமாக பார்த்தால், ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன், வன்முறையை தூண்டுவதற்காக சொல்லவில்லை. தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, சிவன் கோயில்களும் பெருமாள் கோயில்களும் ஏராளம் உள்ளன. இந்த சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நீங்கள் நன்கு ஆய்ந்து பார்க்கிற போது அங்கே சமண கோவில்களும் பௌத்த விகார்களும் இருந்திருக்கின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பௌத்த விகாராக இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன. காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் பௌத்த விகாராக இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன. மதுரை பகுதிகளில் ஏராளமான சமண கோயில்கள் எல்லாம் சிவன் கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. நடராஜர் கோயிலே கூட நின்று கொண்டு ஒற்றை காலில் ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜன் சிலை கூட அது பௌத்தர் சிலை, புத்தருடைய சிலை என்று பௌத்தர்கள் ஆய்ந்து சொல்லுகிறார்கள். திருவரங்கத்திலே இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த திருவரங்கத்திலே ஒருபுறமாக சாய்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறானே ரங்கநாதன், அவன் ரங்கநாதன் அல்ல, உண்மையிலேயே கௌதம புத்தர் தான் படுத்திருக்கிறார் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது.
பாபர் மசூதி பிரச்சனை வந்த போது லட்சுமபுரியில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இரண்டாம் துணைவியாராக வாழ்ந்த சவிதா அம்மையார் ஒரு பேட்டி கொடுத்தார். இதை இந்துக்கள் ராமர் பிறந்த இடம் என்கிறார்கள், இஸ்லாமியர்கள் பாபர் மசூதி கட்டப்பட்ட இடம் என்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு சின்னங்களுக்கும் முந்தைய காலத்தில் இந்த இடத்தில் பௌத்த விகார் இருந்தது, அதற்கான சான்று எனக்கு இருக்கிறது, இடத்தில் இருக்கிறது என்று அவர் பேட்டி கொடுத்தது தமிழ்நாட்டில் தினத்தந்தி நாளேட்டில் வந்திருக்கிறது. பௌத்த விகார்கள் உடைத்து சிதைக்கப்பட்டன, சமண கோவில்கள் அழிக்கப்பட்டன, அவையெல்லாம் இன்றைக்கு இந்துக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. மறுபடியும் நாம் அதை உடைத்தெறிவோமா? எல்லா சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் இடித்துவிட்டு சமண கோயில்களாக மாற்ற முடியுமா? திருமாவளவன் அப்படி அற்பத்தனமான காரியத்தில் ஒருபோதும் ஈடுபட மாட்டான், அந்த கருத்தை பிரச்சாரம் செய்ய மாட்டான், அப்படிப்பட்ட வன்முறைகளை தூண்ட மாட்டான். காலம் ஒவ்வொரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்தில் நாளைக்கு எவனாக ஒருவர் வந்து நின்றுதான் ஆக வேண்டும். அதுதான் இயங்கியல். நான் குடியிருக்கிற இடத்தில் இன்னொருவர் வந்து குடியிருந்துதான் ஆக வேண்டும். நான் பிறக்கிற போது சென்னையில் இன்றைக்கு நான் குடியிருக்கிற இடத்தில் எவனோ ஒருவர் இருந்திருக்கலாம். அந்த இடத்தில் இன்றைக்கு நான் வந்து வாடகையிலே குடியிருந்தாலும் கூட நான் இருக்க முடியும் என்பதற்கு இயங்கியல் ஒரு சான்றாக இருக்கிறது. மனிதன் வருவான் போவான், ஆனால் இயற்கை இருந்து கொண்டே இருக்கும், பூமி இருந்து கொண்டே இருக்கிறது, இயற்கை இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன அடையாளம்? உன்னுடைய அடையாளம் அழிந்த பிறகு என்னுடைய அடையாளம், இதுவும் நிலையானதல்ல. என்னுடைய அடையாளம் அழிந்த பிறகு இன்னொரு அடையாளம். இதுதானே இயற்கை, இதுதானே இயங்கியல் விதி. இந்த அடிப்படையை கூட புரிந்து கொள்ள முடியாத அற்பர்கள் அங்கே ராமன் பிறந்தான் என்று ஒரு காரணத்தை சொல்லி, அங்கேதான் அந்த இடத்திலே தான் பிறந்து குவா குவா என்று சத்தம் போட்டான் என்று சொல்லி, அங்கிருந்த பாபர் மசூதியை 400 ஆண்டு கால பதவி வாய்ந்த வரலாற்று சின்னத்தை இடித்து தரைமட்டமாக்குகிற வரையில் இந்த தேசம் அமைதியாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு நாம் என்ன விடை சொல்ல போகிறோம்? இப்படிப்பட்ட மதவெறியர்களை வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை எப்படி நாம் அமைதியாக வழிநடத்த போகிறோம்? அஹிம்சையை போதித்த அஹிம்சா மூர்த்தி காந்தியடிகளையே சுட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தேசம். காந்தியடிகள் பிறந்த குஜராத் மண்ணில் இப்போது, எப்போதோ அல்ல, இப்போது 2000 இஸ்லாமியர்களை 2 நாளில் படுகொலை செய்தவர் தான் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர். அவர் பிரதமர் வேட்பாளர் என்கிற பரிசு எப்படி கிடைத்தது? அவருக்கு பிரதமர் பதவி என்கிற பரிசு எப்படி கிடைத்தது? RSS உடைய செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார். முஸ்லிம் வெறுப்பை ஒரு அரசியலாக்கினார். அதனால்தான் மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள், அதனால்தான் அத்வானி ஓரங்கட்டப்பட்டார், அதனால்தான் முரளி மனோகர் ஜோஷி ஓரங்கட்டப்பட்டார், அதனால்தான் சுஷ்மா ஸ்வராஜ் கனவுகளோடு வாழ்ந்தார், அவர் ஓரங்கட்டப்பட்டார். மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கக்கூடிய துணிச்சல் RSS இயக்கத்திற்கு எப்படி வந்தது? எப்படி அதை வாஜ்பாய் ஒத்துக்கொண்டார், அத்வானி ஒத்துக்கொண்டார், முரளி மனோகர் ஜோஷி ஒத்துக்கொண்டார், ராஜ்நாத் சிங் ஒத்துக்கொண்டார். எல்லோருமே RSS இயக்கத்தில் அரை ட்ரவுசர் போட்டு பயிற்சி எடுத்தவர்கள். நரேந்திர மோடி உட்பட ஒரு வடிகட்டிய அதிதீவிர இந்துத்துவ பாசிச வெறி உணர்வு உள்ளவர் தான் நம்முடைய நரேந்திர மோடி. வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது கூட யாரும் இப்படி கொக்கரிக்கவில்லை. மதசார்பின்மை கோட்பாடு எதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க வேண்டும் கேள்வி எழுப்புகிறார்கள். ஹரியானாவை சார்ந்த ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், ரிவைவல் ஆஃப் மனு கோட், மீண்டும் மனுதர்ம ஆட்சியை நிலைநாட்டுவோம், அதை மீட்போம். மனுதர்ம ஆட்சி என்றால் என்ன பொருள்? மனுதர்ம ஆட்சி என்றால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தான், உயர் சாதிக்காரன் உயர் சாதிக்காரன் தான், இது உன்னுடைய பிறவி பயன், இது என்னுடைய பிறவி பயன் என்று சொல்லுவதுதான் மனுதர்மம். குழிவெட்டியவன் குழிவெட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், இளவு சொல்லுகிறவன் இளவு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், பறையடிக்கிறவன் பறையடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், செத்த மாட்டை தூக்கியவன் செத்த மாட்டை தூக்கி கொண்டே இருக்க வேண்டும். எவனும் படிக்க கூடாது, IAS அதிகாரி ஆகக்கூடாது, IPS அதிகாரி ஆகக்கூடாது, அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றம் பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அதுதான் மனுதர்மம், அதுதான் மனுதர்மம். ஆக ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிற ஒருவர், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், மீண்டும் மனுதர்ம ஆட்சி இந்த மண்ணில் நிலைநாட்டுவோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் எங்கிருந்து வந்தது? நரேந்திர மோடியின் ஆட்சி இங்கே வந்ததனால் வந்திருக்கிறது. இடதுமை தோழர்களே, இந்த காரணத்தினால்தான்
மதவெறி பாசிசத்தை எதிர்த்து மதவெறி பாசிசத்தை எதிர்த்து நாம் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. காங்கிரஸ் அமர்கிற மேடையில் எப்போதும் இடதுசாரிகள் அமர்வதில்லை, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சிபிஐ தலைவர் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். ஒரு வரலாற்று கட்டாயம். இந்த வகையிலே RSS காரர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இடதுசாரிகளும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களும் காந்திக்குள்ளாய் அணிந்தவர்களும் கருப்பு சட்டை போட்டவர்களும் அம்பேத்கரியவாதிகளும் காந்தியவாதிகளும் ஒரே அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். உட்கட்சி சண்டை போடுவதை விட்டுவிட்டு மதவெறி பாசிஸ்டுகளுக்கு எதிராக போராட வாருங்கள் என்று அவர்களே அழைப்பு விடுக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, எல்லா கட்சிக்கும் பொருந்தும். உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டு கிடக்காதீர்கள். நாங்கள் தேசத்தை இந்து ராஷ்டிரமாக்க போகிறோம், அது அகிண்ட பாரதமாக்க போகிறோம். அதற்காக எந்த வன்முறையும் தூண்டுவார். குஜராத்திலே சிறைப்பட்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னார், முதலமைச்சர் ஆணையிட்டு நான் இந்த வேலையை செய்தேன். எனக்கு சிறை என்றால் ஆணையிட்ட முதலமைச்சருக்கு எப்போது சிறை என்று கேட்டார். நரேந்திர மோடி கூப்பிட்டு சொல்லி இருக்கிறார், 2-3 நாட்களுக்கு போலீஸ் கையை கட்டிக் கொள்ளுங்கள், வாயை கட்டிக் கொள்ளுங்கள், யாரும் எதுவும் பேசக்கூடாது, எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எங்க ஆளுங்க என்ன வேணாலும் செய்வாங்க, கீப் குவைட். ஆணையிட்டது யார்? நரேந்திர மோடி. அதனால் 2 நாட்கள் அவர்கள் தேடி தேடி இஸ்லாமியர்களின் இல்லங்களுக்குள்ளே புகுந்து கொடூரமாக படுகொலை செய்தார்கள். ஒரு கர்ப்பிணி இஸ்லாமிய பெண்ணை அவர் வயிற்றை கிழித்து, இலங்கையிலே சிங்கள இனவெறியன் ராஜபக்ச கும்பல் எதை செய்தார்களோ அதை செய்த இந்திய ராஜபக்சே தான் நரேந்திர மோடி. இந்திய ராஜபக்சே இவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்ததனால் 2000 பேரை கொன்றார். அவர் ஒரு தேசத்தின் அதிபராக இருந்ததனால் 2 லட்சம் பேரை கொன்றார். அங்கேயும் தமிழ் பெண்களின் வயிற்றை கிழித்து சிசுவை எடுத்து கொளுத்தினார்கள். இங்கேயும் இஸ்லாமிய பெண்களின் வயிற்றை கிழித்து வயிற்றில் இருந்த சிசு என்ன செய்யும்? சிசுவையும் கொள்ளுவதுதான் இனப்படுகொலைக்கான சாட்சி. இவருடைய கொடி வழியான வாரிசு இங்கே இருக்கக்கூடாது என்று அழித்தொழிக்கிற முயற்சி தான் ஜெனோசைட், இனப்படுகொலை. அப்படிப்பட்ட இனப்படுகொலையை செய்த காரணத்தினால் தான் RSS இயக்கம் அவருக்கு இந்த பரிசை தந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் கூட இதை செய்ய மாட்டார்கள். பார்ப்பனர் அல்லாத நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் இதை சாதித்து காட்டியிருக்கிறீர்கள். எங்கள் கொள்கையை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கள் வேட்கையை சரியாக உணர்ந்திருக்கிறீர்கள், எங்கள் செயல் திட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துகிறீர்கள், உங்களை பிரதமராக்குகிறோம் என்று பிரதமராக்கி இருக்கிறார்கள். எளிமை என்று நரேந்திர மோடி ஒபாமாவை வரவேற்றவுடன் சில பத்திரிகைகள் எழுதினார். காலையிலே எழுந்து போய்விட்டாராம், விமான நிலையத்தில் போய் விமானத்துக்கு பக்கத்திலே நின்றாராம், சாதாரண குர்தா அணிந்து கொண்டாராம். நரேந்திர மோடியின் எளிமையை பாருங்கள் என்றார்கள். ஆனால் நிகழ்ச்சி அன்று, குடியரசு தினத்தன்று அவர் அணிந்திருந்த ஆடையை பற்றி இப்போது பெரிய விவாதமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1/2 மணி நேரம் போட்ட ஒரு உடையின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய். அந்த உடையை இந்தியாவில் எங்கும் செய்ய முடியாது. நெய்கிற போதே கோடு போல அவருடைய சட்டையில், அந்த கோட் சூட்டில் போடப்பட்டிருக்கிற வெள்ளை கோடுகள் ஒவ்வொன்றும் அவருடைய பெயர், லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கோடு கோடாக தெரிகிறது நம்முடைய கண்ணுக்கு. அந்த கோட்டுக்குள்ளேயும் அவருடைய பெயர் அடங்கியிருக்கிறது. இவ்வளவு பெரிய சுயநலம், இவ்வளவு பெரிய தற்புகழ்ச்சி, தன்னுடைய பெயரை தன்னுடைய சட்டையிலேயே போட்டு தானே மாட்டிக்கொள்வதை போன்ற ஒரு மனநோய் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது ஒரு மனநோய். நானே என் பெயரை திருமாவளவன் என்று குத்திக் கொண்டு திரிந்தால் அது எப்படி இருக்கு? அது ஒரு தற்பெருமை என்பது ஒரு மனநோய். ஆக அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? குஜராத்திலே வன்முறை செய்து உலக சாதனை புரிந்தார். உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகரிலே வன்முறை செய்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டி ஜாட்டுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் இடையே மோதலை தூண்டிவிட்டார்கள். இதற்கெல்லாம் சூத்திரதாரி அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமித்ஷா. நாம் சொல்லவில்லை, அவர்களே சொல்லுகிறார்கள், அவருக்கு மகுடம் சூட்டுகிறார்கள். அந்த அமித்ஷா அடிக்கடி தமிழகத்திற்கு வருகிறார், பெரியார் மண்ணுக்கு வருகிறார்,
பெருந்தலைவர் காமராஜர் அமைதி பூங்காவாக வைத்திருந்த தமிழகத்திற்கு வருகிறார். முற்போக்கு சக்திகள் களமாடி இருக்கிற இந்த மண்ணுக்கு வருகிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட மாநிலங்கள் எல்லாம் தீப்பிடித்து எரிந்த நேரத்திலும் கூட இந்த மண் தான் தீப்பிடிக்காத ஒரு தேசமாக இருந்தது. தமிழ் மண் மட்டும்தான். அப்படிப்பட்ட அரசியல் பக்குவம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டுக்குள் இன்றைக்கு இந்த பாசிச சக்திகள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். 2016 தேர்தலை குறிவைக்கிறார்கள். எத்தகைய வன்முறைகளையும் தூண்டுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். சாதி வெறியை தூண்டுவார்கள், மத வெறியை தூண்டுவார்கள், தலித்துகளை தேடி போய் பார்ப்பார்கள். தமிழகத்திலே செல்வாக்கு மிக்க சாதிகள் யார் என்று பார்ப்பார்கள். சாதி வெறியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாத தலைவர்கள் என்று தங்களை தாங்களே அறிவித்துக் கொண்டவர்களை எல்லாம் போய் பார்ப்பார்கள். தமிழ்நாட்டில் எப்படி ஏராளம் உழைத்திருக்கிறார்கள். அவர்களையும் தலைவர் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஐயா தோழர் தா பாண்டியன் அவர்களையும் நாம் தலைவர் என்று தான் அழைக்க வேண்டியிருக்கிறது. சாதியை தவிர வேறு எதுவும் தெரியாதவன் எல்லாம் இந்த மண்ணின் தலைவர்கள். சாதி வெறி என்ற உணர்ச்சியை தவிர, ஏன் சாதி ஏன் சாதி என்று சொல்லுவதை தவிர வேறு எந்த அரசியல் வரலாறும் தெரியாதவனும் இந்த மண்ணிலே தலைவர். இந்த சமூகத்திற்காக, மொழிக்காக, இனத்திற்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக அரசியல் வரலாறு படித்தது மட்டுமில்லாமல் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிற தா பாண்டியன் போன்றவர்கள், ஐயா ஆசிரியர் வீரமணி போன்றவர்களும் தலைவர் தான். இன்றைக்கு பல பேர் அப்படி கிளம்பி இருக்கிறார்கள். எவனை கேட்டாலும் ஆளுக்கு ஒரு சாதி சங்கம், எவனை கேட்டாலும் அவங்க ஒரு தலைவர், ஆளுக்கு ஒரு லெட்டர் பேட், ஆளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு. அவர்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள்? ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா, RSS இயக்கம், விஸ்வ இந்து பரிஷத், என்னென்னவோ இயக்கம், சிவசேனா. சிவசேனா என்றால் நீங்கள் சிவபெருமானின் சேனா என்று நினைக்காதீர்கள். அப்படி சில பேர் நினைக்கிறார்கள். சிவசேனா என்பது சிவாஜி சேனை, மராட்டிய சிவாஜி. அவன்தான் மீண்டும் இந்துத்துவ எழுச்சியை இந்த மண்ணிலே நிலைநாட்டியவன். பார்ப்பனர்களின் ஆட்சியை மறுபடியும் இந்த மண்ணிலே கொண்டு வந்தவர். சுங்க வம்சத்துக்கு பிறகு இங்கே பல படையெடுப்புகள் நிகழ்ந்து முகலாயர்கள் பல நூறு ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார்கள். வெள்ளைக்காரர்கள் 400 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். ஆக இந்துக்கள் வீழ்ந்தார்கள், வீழ்ந்து கிடந்தார்கள். மறுபடியும் அவர்கள் தலை நிமிர்வதற்கு அடித்தளமிட்டவன். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவன் சிவாஜி, மராட்டிய சிவாஜி. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்று கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சிவாஜி என்பதில் தான் சிவாஜி சேனா என்பதுதான் சிவசேனா என்று அழைக்கப்படுகிறது. அது ஒரு இந்து மதவெறி அமைப்பு, மதவெறி பாசிச அமைப்பு. மராட்டியத்திற்குள் வேறு எந்த மாநிலத்தை சார்ந்தும் உள்ள வரக்கூடாதுன்னு இனவெறியையும் தூண்டுகிற அமைப்பு. அப்படி இனவெறியை, மதவெறியை தூண்டுவதை போல தமிழ்நாட்டிலே சிலர் சாதி வெறியை தூண்டுகிறார்கள், தலித் வெறுப்பை பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சாதி வெறி, மதவெறி, இனவெறிக்கு இந்த மண்ணிலே இடம் கொடுக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதற்கான களத்தை திராவிடர் கழகம் அமைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே இப்படிப்பட்ட சக்தியோடு என்றைக்கு ஒற்ற துணையாக இருப்போம். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கண்ட கனவை, முற்போக்கு சக்திகள் விரும்புகிற ஒரு தேசத்தை இங்கே படைப்பதற்கு, சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்கு, மதவெறி இல்லாத சமூகத்தை படைப்பதற்கு, சமூக அமைதியோடு வாழ்வதற்கு, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு, மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு நாம் இணைய வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்திருக்கிறது. ஏன் நீ கிறிஸ்தவ மதத்துக்கு போறேன்னு கேட்கிறான். அவர் என்னை கூப்பிடுகிறான், கட்டி தழுவுகிறான், ஆற தழுவுகிறான். நான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தால், மருத்துவமனையில் கிடந்தால், என் தலைமாட்டில் வந்து உட்கார்ந்து எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் பைபிள் எடுத்து படிக்கிறார். இயேசு பெருமானே இவனை காப்பாற்றும், இவனை காப்பாற்றும் என்று மன்றாடி எனக்காக வழிபாடு செய்கிறான். நீ கோவிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது என்று இடித்து தள்ளுகிறாயே, விரட்டி அடிக்கிறாயே. உன்னோடு எப்படி நான் உறவாட முடியும்? இஸ்லாமிய தோழன் என்னை மார்போடு அணைக்கிறான், மாறி மாறி அணைக்கிறான். ஒரே தட்டில் உணவை போட்டு 5 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவோம் மாறுங்கள் என்று என்னையும் அமர வைத்து அவனும் சேர்ந்து ஒரு தட்டில் உணவு அருந்துகிறான். என்னை அரவணைக்கிறவன் எவனாயிருந்தாலும் அவன் தானே எனக்கு நண்பனாக இருக்க முடியும். அவனோடு இணைந்துதானே நான் வாழ முடியும்.
என் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறவனைத்தானே நான் ஏற்றுக்கொள்ள முடியும். என் உணர்வுக்கு நீ என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறாய்? 1000 தலைமுறைகளாய். என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு தந்திருக்கிறாய்? 1000 தலைமுறைகளாய். இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே கட்டப்பட்டிருக்கிற கோயில்களுக்குள்ளே நுழைய முடிகிறதா? இந்த சாதிவெறி மதவெறி பிடித்த இந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே ஒரு அடிமை சகதிக்குள்ளே சிக்கி சீரழிவதை விட தன்மானத்தோடு தலைவர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மதம் மாறுகிறார்கள். மதம் மாறுவது என்பது அவருடைய கருத்துரிமை, அவருடைய தனிமனித சுதந்திரம். எந்த கடவுளை நான் நம்ப வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. தனிப்பட்ட முறையிலே நான் எந்த மதத்தையும் சாராதவன், எந்த கடவுளையும் நம்பாதவன். ஆனால் அந்த உணர்வு உள்ளவர்களை நான் மதிக்க கடமைப்பட்டவன். அதற்காக நான் யாரையும் கொச்சைப்படுத்துவதில்லை. கருத்துக்களை சொல்லுகிறோம், நம்ப வேண்டாம். அவனுக்கு அறிவியல் மீது நம்பிக்கை வருகிற போது தானாக அதை கைவிட்டு விடுவான். அந்த நம்பிக்கையை உருவாக்குவதுதான் நம்முடைய வேலை. தந்தை பெரியார் எழுதிய அவருடைய உரையை பற்றி இங்கே படித்துக் கொண்டிருந்தேன். காந்தியடிகளை பற்றி கூட பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவருக்கு ஒருபோதும் கடவுளின் மீது நம்பிக்கை இருந்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார். காந்தி சொன்னதாகவே சொல்லியிருக்கிறார். I have no belief on personal God என்று சொன்னதாக, கடவுளின் மீது கடவுள் என்ற ஒரு வஸ்து இருப்பதாக நான் நம்பவில்லை என்று காந்தி சொன்னதாக பெரியார் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று கடைசி வரை இப்படி சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறாரு. அதற்கு என்ன பொருள் என்று பெரியாரே சொல்கிறார். அவர் இந்த நம்பிக்கையுள்ள மக்களிடத்திலே அவர் கடவுள் என்று சொல்வது சத்தியத்தை மட்டும்தான் கடவுள் என்கிறார். சத்தியம் என்றால் உண்மை. சத்தியம் என்பது வடமொழி, உண்மை என்பது தமிழ். சத்தியமே கடவுள். கடவுளே சத்தியம் என்று சொல்லவில்லை, சத்தியம்தான் கடவுள், உண்மைதான் கடவுள். உண்மையை நம்பு, உண்மையை பேசு என்று சொல்லி இருக்கிறார். போலியை நம்பாதே. இவர்கள் உண்மையான இந்துத்துவவாதிகள் கூட அல்ல, இந்துக்களை காப்பாற்றக்கூடியவர்கள் அல்ல. இந்துக்களின் பெயரால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுகிற பதவி வெறி பிடித்தவர்கள். மதவெறியை ஒரு சாக்காக வைத்துக் கொள்கிறார்கள். நீ மதத்தை நம்புகிறாய், உன் உணர்வை தூண்டிவிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். நீ சாதியை நம்புகிறாய், உன் உணர்வை தூண்டிவிட்டு அதிகாரத்திற்கு வர துடிக்கிறார்கள். ஆக உன்னிடம் இருக்கிற பலவீனத்தை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். நீ மதத்தை நம்ப மறுத்தால் அவன் வேறு ஸ்ட்ராட்டஜி எடுப்பான். நான் அப்படிலாம் இந்துன்னு சொன்னா ஓட்டு போட மாட்டேன். எல்லா வாக்காளரும் உறுதி எடுங்கள், எவனும் இந்துக்காக பேச மாட்டான். எனக்கு சாதி சொன்னாலும் நான் ஓட்டு போட மாட்டேன். என் சாதி உணர்வுக்குலாம் நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். நான் அந்த சாதி தான், ஆனா சாதி சாதின்னு சொல்றதால நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுங்கள். எந்த அரசியல்வாதியும் சாதி அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்த மாட்டான். உன்கிட்ட பலவீனம் இருக்கு. நான் என் ஜாதிக்கு தான் ஓட்டு போடுவேன் நீ நினைக்கிறதுனால உன் ஆளையே நான் நிறுத்துறான் அரசியல்வாதி. என் மதத்தை தான் நான் நம்புவது நீ நினைக்கிறதுனால உன் உணர்வையே நான் நெருப்பா எடுத்துக்கிறேன், எடுக்கிறான், ஆயுதமா எடுக்கிறான். ஆக நம்மிடத்திலே விழிப்புணர்வு இல்லை. நம்மிடம் இருக்கிற இந்த மத உணர்வை, சாதி உணர்வை நரேந்திர மோடிகள் ஆயுதமாக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர்ந்து கொண்டு அரை மணி நேரம் போடுகிற உடைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். அது லண்டனில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒபாமா சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒபாமா மீது நமக்கு நிறைய மாறுபாடு உண்டு, முரண்பாடு உண்டு. அதிலும் குறிப்பாக மோடியோடு சேர்ந்து அணுசக்தி தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் அல்லது உடன்பாடு கண்டிருக்கிறார்கள் என்பதில் நமக்கு மாறுபாடு உண்டு, எதிர்ப்பு உண்டு, கண்டனம் உண்டு. ஆனால் அந்த ஒபாமா சரியாக இந்த ஆள் ஒரு சரியான நடிகர் திலகமாக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா நடிக்கிறாயா, ஓடுறான், முடியறான், குனிகிறான், வணங்குறான், மண்ணை தொட்டு கும்பிடுறான், அரை மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஆடை மாற்றுகிறான். நல்லா புரிஞ்சிருக்கிறான் ஒபாமா. தான் கடைசி நேரத்தில் சரியான ஒரு குட்டு வைத்து விட்டு போயிருக்கிறான் ஒபாமா. மத உணர்வுகளின் மீது உங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவை, டாலரன்ஸ் வேண்டும். மதங்கள் கட்டி காப்பாற்றினால் இந்தியடையும். இது ஒபாமா சொல்லி இருக்கிற அறிவுரை. உனக்கும் எனக்கும் சொன்னதல்ல. ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற நரேந்திர மோடியின் தலைவர் குட்டு வைத்து அறிவுறுத்தி விட்டு போயிருக்கிறார். நரேந்திர மோடியே, நீ என்னதான் நடித்தாலும் நாடகமாடினாலும் உனக்குள் ஒரு மதவெறி உணர்வு இருக்கிறது, ஒரு பாசிசம் இருக்கிறது. சகிப்புத்தன்மை உன்னிடத்திலே இல்லை, சிறுபான்மை மக்களை அரவணைக்கும் உள்ளம் உன்னிடத்திலே இல்லை. நீ மத சார்பின்மையை கடைபிடிக்க தவறுகிறாய். செக்யூலரிசம் மிக மிக முக்கியமானது, மத சார்பின்மையை கடைபிடி என்று அறிவுறுத்திவிட்டு போயிருக்கிறார். அந்த வகையிலே ஒபாமாவை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடி இதை ஒரு மத சார்பின்மை உள்ள தேசமாக,
காப்பாற்றுவதன் மூலம்தான் இந்த மண்ணில் வாழுகிற 110 கோடி மக்களும் அமைதியாக வாழ முடியும், நல்லிணக்கத்தோடு வாழ முடியும். நாம் அமைதியை விரும்புகிறோம், நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், அதனால் மதசார்பின்மையை விரும்புகிறோம், அதனால் காந்தியடிகளை போற்றுகிறோம். வாழ்க காந்தி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.